கனடாவில் மோன்ட்ரியல் மற்றும் அருகில் உள்ள நகரங்களில் வசிக்கும் மக்கள் நீர் பயன்பாட்டை குறைக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எட்வர்ட் அவென்யூவின் கீழ் உள்ள ஒரு முக்கிய நீர் விநியோக குழாயில் அவசர பழுதுபார்ப்பு தேவைப்படுவதால் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிற்காலத்தில் பெரிய சிக்கல்களை தவிர்க்க பழுதுபார்ப்பு பணிகள் உடனடியாக தொடங்கப்பட வேண்டும் என அதிகாரிகள் கூறுகின்றனர். மோன்ட்ரியல், கோட் செயின்ட் லூக், ஹாம்ஸ்டெட், மோன்ட்ரியல் கிழக்கு, மோன்ட்ரியல் மேற்கு, மவுண்ட் ரோயல் மற்றும் வெஸ்ட்மவுண்ட் ஆகிய நகரங்களைச் சேர்ந்த மக்களே இதனால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் பணிகள் முடியும் வரை சேதமடைந்த குழாய் பல வாரங்களுக்கு மூடப்பட்டிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஏற்கனவே 2 நீர் குழாய்கள் பழுதுபார்ப்பு மற்றும் புனரமைப்பு பணிகள் காரணமாக மூடப்பட்டிருப்பதால் நிலைமை மேலும் கடினமாகியுள்ளது. குறிப்பாக இந்த கோடை காலத்தில் இதுபோன்ற சிக்கல்கள் மக்களை வெகுவாக பாதிக்கும் என அதிகாரிகள் கவலையடைந்துள்ளனர். இந்நிலையில் நீரை சேமிக்க உதவும் வகையில் சில அத்தியாவசியமற்ற செயற்பாடுகளை நகரசபை நிறுத்தவுள்ளது. இதில் சில தெருக்களை கழுவும் பணிகள், மறுசுழற்சி அமைப்புகள் இல்லாத அலங்கார நீரூற்றுகள் மற்றும் சில நீர்ப்பாசன நடவடிக்கைகள் ஆகியவை அடங்கும். அத்துடன் நீர் இழப்பை குறைக்க குழாய்களில் உள்ள கசிவுகளையும் தொழிலாளர்கள் விரைவாக சரி செய்வார்கள். இந்நிலையில் தோட்டங்களுக்கு நீர் பாய்ச்சுவதை குறைத்தல், கார்கள் மற்றும் வீட்டின் வெளிப்புறங்களை கழுவுவதை தவிர்த்தல் மற்றும் தேவைப்படாத போது குழாய்களை மூடுதல் ஆகியவற்றின் மூலம் வீடுகளில் தண்ணீரை குறைவாக பயன்படுத்துமாறு குடியிருப்பாளர்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இதன் மூலம் நாளொன்றில் 10 கோடி லிட்டர் அளவிலான நீரை சேமிக்க முடியும் என அதிகாரிகள் நம்புகின்றனர்.